60 ஆண்டுகால பிரம்மாண்ட வளர்ச்சியினால அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் ஹிஸ்டரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமெரிக்கன் ஐக்கான் அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு வளர்ந்து இந்த கம்பெனியில் இனிமேல் ஃபியூச்சரே இல்லை அப்படின்ற நிலைக்கு தாழ்ந்து மீண்டும் ஒரு சில காலங்களிலேயே 1.3 பில்லியன் USD அக்விசிஷன் இந்த கம்பெனியில் நடந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? 1937ஆம் ஆண்டு வெர்னான் ருடால்ஃப் அப்படின்றவர் வெறும் $200 இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த கிறிஸ்பி கிரீம் டோனட் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. டோனட்ஸ் அப்படின்றது டீப் ஃப்ரைடா இருந்தது. இவர் தான் நம்ம ஏன் வந்து ஈஸ்ட் போட்டு ரொம்ப ஃப்ளஃபியான ஒரு டோனட்ஸ் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமா இந்த ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சின்ன லெவல்ல அவங்க வீட்டுக்கிட்டே இருக்க ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சப்ளை பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பெருசா ஒன்றும் ஃபண்ட்ஸ் தேவைப்படல. பட் ஆனால் நிறைய ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக நம்ம இந்த கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அந்த டைம்ல கம்பெனியோட டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேரிட்டி ஆர்கனைசேஷனோட அவங்க சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு அதை கொடுத்து இது நீங்க சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு அதுல MRPல நீங்க அந்த ப்ராஃபிட் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டை காஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வாங்கி அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு பாக்கெட் மணி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களாம் சேர்ந்து வாங்கினாங்க. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வெளியே வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இந்த டோனட்டை வாங்கி விற்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க மனசில் வந்து கிறிஸ்பி க்ரீம் அப்படின்னு யம்மி டோனட் அப்படின்னு மனசில் பதிய ஆரம்பிச்சது. இப்படி தான் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணி பெரிய லெவலில் ரீச் பண்ணாங்க. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் சாப்பிட்ணும், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்பி க்ரீம் தான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு எல்லாருமே போக ஆரம்பித்தாங்க. காம்படிஷன் ஒரு தொழில் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை பார்த்து மற்றவங்களும் கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஓகே நம்ம கையிலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கனால நம்மளால ப்ரொடக்ஷன் லெவல் வந்து பெருசாக பண்ண முடியல, நம்ம ஏன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின், ஒரு தானாக வந்து ஒரு தான் இயங்கி அப்படிங்கிற ஒரு மிஷினை நம்ம ஏன் ஒரு டோனட் செய்கிற மிஷினை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து நிறைய டெக்னீஷியன்ஸோட சேர்ந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய டேர்ன் ஓவர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே டேர்ன் ஓவர் இவங்க நிறைய பண்ணுறதுனால எல்லாருக்குமே எல்லா ஷாப்புமே இவங்கனாலே டோனட் சப்ளை பண்ண முடிஞ்சது. ஒரு சரியான தலைமை பண்பு இந்த கம்பெனியில் இருந்தனால எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. பட் 1973ல ருடால்ஃப் இறந்து போறாரு. ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்தம்பித்து போகும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட சேல்ஸ் ரொம்ப படுத்துருச்சு. யாருக்குமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி சரியா பண்ணணும்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, சரியான டீம் இல்லை. இந்த டைம்ல தான் பியட்ரஸ் ஃபுட்ஸ் அப்படின்ற கம்பெனி உள்ள வராங்க. இவங்க வந்து ஒரு இன்வெஸ்டரா இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த கம்பெனியை அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. 1982ல இந்த கம்பெனியை பிரைவேட் லிமிட்டடா மாத்துறாங்க. இந்த கம்பெனி நிறைய பிரான்ச்சைசிஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரான்ச்சைசிஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் எல்லாம் சேர்த்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணி மீண்டும் பியட்ரஸ் ஃபுட்ஸ்லேருந்து இந்த கம்பெனியை அவங்களே வாங்கி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி நிறைய வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க. நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணலாம், நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சவுத் ஈஸ்ட் யூஎஸ்லேருந்து வெளியே வந்து முதலாக நியூயார்க்கில் 1996ல் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறாங்க. நியூயார்க்கில் ஓப்பன் பண்ணணுமே நிறைய வரவேற்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாலையும் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டோர்ஸ் அந்த டைமில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 700 அவுட்லெட்ஸ் அந்த டைமில் இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த கம்பெனியோட வளர்ச்சி இதோட நிற்கக்கூடாது, நம்ம நிறைய இன்வெஸ்டர்ஸ் வேணும், உலகம் முழுக்க நம்மளுடைய அவுட்லெட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி IPO போகிறாங்க. அந்த டைமில் யூஎஸில் நாஸ்டாக் இருந்துச்சு, அமெக்ஸ் இருந்துச்சு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. இவங்க நாஸ்டாக்குள்ள போகிறாங்க. நவம்பர் 2000ல் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா $108.50 USD இருந்துச்சு. இப்போதான் நம்ம வந்து நிறைய கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் தி இயர் 2000லேருந்து 2005 வரைக்கும் இந்த கம்பெனி பிரம்மாண்டமாக வளர்ந்து இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது. என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. பிட்வீன் தி இயர் 2001லேருந்து 2005 தான் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2001ல் செப்டம்பர் 11 அட்டாக் யூஎஸ்ல நடக்குது. இந்த காரணத்தினால பல பிஸ்னஸ் வந்து ஸ்தம்பித்து போயிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்புது. நம்ம இதில் இருக்கணுமா வேண்டாமா, வெளியே வந்துடலாமா, நம்ம ஏன் வேற கம்பெனி பார்க்கக்கூடாது, ஒரு சிம்பிளான பிஸ்னஸ் மாடல் இருக்க கம்பெனியை பார்க்கக்கூடாதுன்னு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போதான் கிறிஸ்பி கிரீம் வாஸ் லைக் அண்ட் ஹாட் கேக். இயர் 2001ல் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா $108 இருந்தது. இந்த கம்பெனியோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $300 மில்லியன். அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $6 மில்லியன்.
2002 இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா $364 million ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க வித் நெட் ப்ராஃபிட் ஆஃப் $26 million. ஆனால் அந்த டைமில் அதோட ஷேர் வேல்யூ 108 இருந்து $35க்கு இறங்கி இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே மக்கள் மத்தியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசீஸ்க்கு இந்த ப்ராடக்டை கொடுத்தது இல்லாமல் க்ரோசரி ஸ்டோர்ஸ் மற்ற கடைங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரீமேட் டோனட்ஸ் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீமேட் அப்படிங்கிறக்கப்ப அவங்களுடைய சொந்த அவுட்லெட்டில் விற்கிற டோனட்ஸை விட ப்ரீமேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட ப்ராடக்ட் குவாலிட்டி கம்மியாகும். சாப்பிட்டு பார்த்துட்டு அவுட்லெட்டில் கிடைக்கிற மாதிரி இல்லை, என்ன குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அவங்க பண்ணின தப்பு. அடுத்த தவறு என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு போய் ஃப்ரான்ச்சைசி அவங்களோட அவுட்லெட்டில் வந்து டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரா ப்ரொடக்ஷன் பண்றப்போ அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் டம்ப் ஆனனால ஃப்ரான்ச்சைசி மதியில் அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்படுது. 2003 இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அந்த வருஷத்துல $491 million ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க வித் நெட் ப்ராஃபிட் ஆஃப் $33 million. அவங்க அந்த டைம்ல ஷேரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா $37 இருந்துச்சு. இந்த இயர் 2003 பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிளஸ் வந்து அக்கௌண்டன்ஸ்க்கு, இண்டிபெண்டன்ட் அக்கௌண்டன்ஸ்க்குலாம் இதுக்குள்ள ஏதோ மால் ப்ராக்டிசஸ் பண்றாங்க. எப்படி இவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்க, இவ்வளோ கம்மியான ப்ராஃபிட் தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது, அதே மாதிரி ஷேர் வேல்யூஸ்ல எப்படி இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும் அப்படின்னு நிறைய சந்தேகத்தை எழுப்புச்சு. கிறிஸ்பி கிரீம்ல ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு பைபேக் ப்ரோக்ராம் இருந்தது. அந்த பைபேக் ப்ரோக்ராம்ல திரும்ப வந்து அந்த கம்பெனிஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் திரும்ப வாங்குறப்ப ஓவர் பே பண்ணாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்மே இருந்தது. SEC உள்ள வராங்க, அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் உள்ள வராங்க. இதை வந்து தரவா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இது என்ன நடந்திருக்கு, ஃப்ரான்ச்சைசிஸ் அந்த ஃப்ரான்ச்சைசர் இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஆனால் கிறிஸ்பி கிரீம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிக்குள்ளே எந்த மால் ப்ராக்டிசஸுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வச்சிருந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே டினை பண்ணிட்டாங்க. இந்த டைமில் இன்னொரு முக்கியமான பெரிய தப்பை இவங்க பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பான, அதாவது ஒரு irrelevant-ஆன ப்ராடக்ட் இந்த கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டோனட்னு கம்பெனி பேரை வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் ஒரு பெரிய தோல்வி அடைகிறாங்க. இயர் 2004 இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $667 million ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க வித் $57 million நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $37. பிஸ்னஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய தவறான முடிவுகள் எடுத்தனால இந்த கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. இந்த கம்பெனியில் இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்குமே அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய அவுட்லெட்ஸ் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படுது. சரியான தலைமை பண்பு இல்லாதனால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. நம்ம வந்து நம்மளோட சிஇஓவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸ்டீஃபன் கூப்பர் உள்ள வராரு. ஸ்டீஃபன் கூப்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா சேல்ஸ் இல்லாத இடத்துல இருக்க ஷாப்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு யார் யாருக்கு செட்டில் பண்ணணுமோ அவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராரு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த கம்பெனிக்குன்னு சொல்லலாம். ஒரு 100 அவுட்லெட் அந்த டைம்ல க்ளோஸ் பண்றாங்க. அதுல வந்த பணத்தை வச்சு யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுத்து செட்டில் பண்றாங்க. ஸ்டீஃபன் கூப்பர் நிறைய இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாரு. நம்ம ஏற்கனவே ப்ரீமேட் டோனட்ஸ் வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை இனிமேல் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ரான்ச்சைசிக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைனர்ஸ், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்படி நம்ம வெளியே கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ் வந்து கம்மியாகுது. நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரான்ச்சைசியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த நியூ ப்ராடக்ட் ஐஸ்கிரீம் இது நம்ம இப்போ பண்ண வேண்டாம். ஏன்னா இதனால நம்மளுக்கு வந்து மக்கள் இடத்துல ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. நம்ம வந்து டோனட்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டோனட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சரியான டெசிஷன்ஸ் நிறைய எடுக்கிறாரு. இதனால அந்த கம்பெனி திரும்பவும் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே வளருது. 2005 2011 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி $11, அதாவது $2 $11 வந்து நிற்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்வெஸ்டர்ஸுமே இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக ஃப்ரான்ச்சைசிஸ், த ஃப்ரண்ட் லைனர்ஸ் அவங்களுமே இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஷேர் வேல்யூ மேலே போச்சு. இந்த பிராண்டை நம்ம ஊரில் ஏன் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இன்வெஸ்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து ஆசை இருந்தது. அதில் ஒருத்தர் தான் ஜெர்மனியை சேர்ந்த JAB பீச் ஹோல்டிங் கம்பெனி. JAB பீச் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் $1.3 billion அக்விசிஷன் இந்த கம்பெனிக்குள்ளே நடக்குது. கிறிஸ்பி கிரீம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கம்பெனி கிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலி ஷூ, காட்டி இங்க், பீட்ஸ் காஃபி, கேரிபோ காஃபி, ஐன்ஸ்டீன் ரோஸ் பேகல்ஸ், எஸ்ப்ரெஸோ ஹவுஸ், Curing Dr. Pepper, Panera Bread,
ப்ரூகர்ஸ் இப்போ நம்மளோட கிறிஸ்பி கிரீமும் அவங்களுடைய ஒரு பிராண்டா இருக்கு. இந்த டைம்ல கிறிஸ்பி கிரீம்கிட்ட எவ்வளவு அவுட்லெட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1100 அவுட்லெட்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட வளர்ச்சியில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். முக்கியமா என்னென்ன செய்யவே கூடாது அப்படின்றத நான் இப்போ அதை சம்மரைஸ் பண்றேன், கேளுங்க. லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி லீட்ஸ் டு ஃபெயிலியர். வெளிப்படை தன்மை இல்லைன்னா அந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆயிரும். மிஸ்மேனேஜ்மெண்ட் லீட்ஸ் டு டிஸ்ட்ரெஸ் ஆன் த ப்ராடக்ட் அந்த கம்பெனி. ஒரு கம்பெனியில் சரியான தலைமை பண்பு இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மேலே இருக்க நம்பிக்கை கண்டிப்பாக குறைஞ்சிரும். ரிமெம்பர் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சு செய்யணும். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இர்ரிலவெண்ட்டாக வேறு எந்த ப்ராடக்ட்டையும் நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் சேஸ் கேஷ், ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் குவாலிட்டி. எப்போவுமே பணத்தை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தாங்க. ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். Serve the right master, serve your frontline distributors. Distributors, franchisees இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க தான் ஃப்ரண்ட்லைன்லேருந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு சேர்த்துறவங்க. அவங்க மேலே நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம கரெக்டாக சர்வ் பண்ணணும். இன்னைக்கு இந்த கேஸ் ஸ்டடி வீடியோலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம தலம் சேனலில் இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடி வீடியோஸ் இருக்குது. பார்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேஸ் ஸ்டடி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வினி மற்றும் தலம் டீம். நன்றி.